ஸோ மொத்தம் 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 10 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஈஸியாக 99% எடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு போனஸ் கண்டென்ட்டோ கடைசியாக சொல்ல போகிறோம். ஸோ உங்கள் கையில் காஃபியோ உங்களோட ஃபேவரட் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் லெட்ஸ் கோ. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டான்சர்ட் எக்ஸாம் நான் எழுதியிருந்தேன் ரீசெண்டாக. ஸோ அதில் 99% வாங்கியிருந்தேன். ஸோ எப்படி நான் அந்த 99% வாங்கியிருந்தேன், ஸோ நீங்களும் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் அதில் எப்படி 99% வாங்குறது அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் எந்த நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாமையும் நீங்கள் இதை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ நிறைய பர்சன்டேஜ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து ஒன்றும் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு டீச்சரோ இதோ இல்லை. ஸோ நான் வந்து என்னோடய அனுபவத்தை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ்லாம் வந்து உங்களோட எக்ஸாம் நீங்கள் எழுதும் போது மேபி இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ உங்கள் லக் உங்கள் சைடில் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இருக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே கைஸ், டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்கிம் த்ரூ யுவர் கொஷின் பேப்பர். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொஷின் பேப்பர் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கொஷின் பேப்பரில் அவங்க படித்த டாபிக்ஸ் இருக்கா, ஸோ அது எந்த டாபிக்ஸ் இருக்குது, அந்த டாபிக்ஸ்லேருந்து என்ன கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க புரட்டி பார்ப்பாங்க. ஸோ அப்படி புரட்டி பார்க்குறதுனால என்ன ஆகும்னா, சில டைம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது கொஷின் அவங்ககிட்ட கிடைக்கிது அப்படின்னும் போது அந்த கொஷின் வந்து அவங்களுக்கே தெரியாமையே வந்து என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா, அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது லைட்டாக அப்படி சால்வ் பண்ணலாம், இது எப்படி வரும்னு நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரும். அந்த க்யூரியாசிட்டினால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க லைட்டாக கொஞ்சம் சால்வ் பண்ணுவாங்க. எதர் உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகுது அப்படின்னு தோணுச்சுனாலோ, இல்லை பாதியிலே அதுக்கான ஏதோ ஒன்று ஸ்டக் ஆகி நின்றுட்டாலோ என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அடுத்தது போவாங்க. சரி இந்த மாதிரி ஒரு 4-5 கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து வந்து அவங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் ஸோ இப்படி ஆன்சர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு வரும்போது மறுபடியும் அவங்க ஆல்ரெடி சால்வ் பண்ண கொஷின்ஸ்க்கே போகும்போது அதில் பாதி வந்து சால்வ் பண்ணதை அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டா வந்து பாதி அளவுக்கு அவங்க சால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டேட்டா இருக்கான்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, மறந்துட்டாங்கன்னா இல்லை மறுபடியும் அவங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக கன்சியூம் ஆகும். ஸோ அந்த கன்சியூம் ஆகிறனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, கொஷின் பேப்பர் வந்து உடனே ஸ்கிம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எந்த டாபிக் நீங்கள் எடுத்து எழுதணுமோ அந்த டாப்பிக்கிட்ட இருந்து சூஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிடணும். டிப் நம்பர் 1 சிம்பிளாக சொல்லணும்னா, டோன்ட் ஜஸ்ட் ஸ்கிம் யுவர் கொஸ்டின் பேப்பர், ஜஸ்ட் லுக் அண்ட் ஆன்சர் இட். அவ்வளோதான். அதாவது நம்ம டாம் க்ரூஸ் சொல்லுவாங்கள்ல, டோன்ட் திங்க் ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு சொல்லி டாப் கன் மேவரிக்கில் சொல்லுவார். Come on, Mav. Don't think. Just do. Tell me what you see, smoke in the air. Smoke in the air, smoke in the air. Hang on. ஸோ அதே மாதிரி எதுவுமே யோசிக்காமல் அதை பற்றி திங்க் பண்ணாமல் அந்த கொஷின் நம்ம பார்க்குறோமோ, ஒரு டாபிக் போகிறோமோ அதுலேருந்து அப்படி டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ டிப் நம்பர் 2, எந்த டாபிக் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோன்றதை முதலே டிசைட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஸோ சில பேருக்கு வேர்பல் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், சில பேருக்கு குவான் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு குவான் சைடில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வந்து எடுத்தவொடனே நீங்கள் வந்து பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸோ அந்த சைட்லாம் பார்க்காம டேரெக்டாக நீங்கள் வந்து குவான்ட்டில் போயிடணும். குவான்ட்டில் போனதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே டேட்டா சப்ளிகேஷன் முடிக்கணும். இது ரெண்டும் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கான் செக்ஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சோடனே நீங்கள் வேர்பல் சைடில் போய் ஃபோக்கஸ் பண்ணி வேர்பலில் வந்து ஈஸியான டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேர்பலில் லாஸ்ட்டாக பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் வரலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 2 to 3 பேஜஸ்க்கு அவங்க எஸ்ஏ மாதிரி பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்க போகிறோம். ஸோ நீங்கள் அவ்வளோ தூரம் எடுத்தவொடனே நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி இல்லை படிச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களோட ப்ரெஷியஸான டைம் வந்து அதில் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண ஆரம்பிக்கணும். அதில் நிறைய கரெக்ட் ஆன்சர்ஸ் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும். உங்களோட டைமை வேல்யூவாக கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ஸில் வந்து நீங்கள் டைமை செலவு பண்ணணும். டிப் நம்பர் 3, எல்லா டாபிக்ஸ்லேருந்து பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கோங்க. அதாவது உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் எல்லா டாபிக்ஸ்லேயும் பேசிக்காக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, தியரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஈவன் தோ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியான கொஷின்ஸ் ஏதாவது வந்திருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணலாம், உங்களால் ஈஸியாக மார்க்ஸ் எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த குவான்ஸில் உதவலைனா கூட அது வந்து உங்களுக்கு டேட்டா சஃபிகேசியில் உதவுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பிகாஸ் டேட்டா சஃபிகேசியை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வந்து அதுக்குன்னு தனியாக வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ பர்டிகுலர் ஆன்சர்னு இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா டேட்டா சஃபிகசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பர்டிகுலராக தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களால் அதுக்கு வந்து அந்த ஆன்சரை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சால் கூட போதும். உங்களால் ஈஸியாக டேட்டா சஃபிகசியில் வந்து மார்க் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியணும் கூட அவசியம் இல்லை. பட் இது உங்களுக்கு யூஸ் ஆகணுன்னா நீங்கள் பேசிக் கான்செப்ட்ஸை உங்களால் சீக்கிரமாக நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். பேசிக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். 4th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச டாபிக், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற டாபிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணலாம் பாருங்கள். ஏன்னா இது நமக்கு பிடிச்சிருக்கோ அது நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அது ஈஸியாக நம்ம கற்றுக்கவும் முடியும். அதனால் உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அந்த விஷயத்தை முதல் தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ரொம்ப மண்டையை போட்டு பிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு வந்து யூடியூப் வீடியோஸ் பாருங்கள், அந்த கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுலேருந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபார்முலாஸே தெரியலனாலும் பரவாயில்ல, பேசிக்ஸாக இருக்கிற இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அதில் வந்து எப்படி அவங்க ஃபார்முலா இல்லாமல் அந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பாருங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து இப்போது அந்த ட்ரையாங்கிள் சம் மாதிரி இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் மல்டிபிள் ட்ரையாங்கிள்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துட்டு இது எத்தனை இருக்குது, லைன்ஸ் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஃபார்முலா போட்டும் சால்வ் பண்ணலாம், மேனுவலாக கவுண்ட் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மேனுவலாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா எய்தர் கேஸ் உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்கும் போது மேபி இந்த மாதிரி 1-2 கொஷின் உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா ஃபார்முலாஸும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இன்கேஸ் ஃபெயில் ப்ரூஃப் மெத்தட் மாதிரி நம்ம ஃபார்முலாஸையும் மறந்துட்டால் கூட இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக அதை வந்து அட்டன் பண்ண முடியும். டிப் நம்பர் 5, டேட்டா சஃபிகசி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அண்ட் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மற்ற எல்லா டாபிக்ஸும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ குவான்ஸாக இருக்கட்டும், வேர்பலாக இருக்கட்டும், வேர்பலில் வந்து கிராமர் மேபி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சிலது வந்து சினானம்ஸ் ஆண்டனம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் டக்குன்னு போட்டுடலாம். சிமிலர்லி டேட்டா சஃபிகசியில் வந்து உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் 1 ஆன்சர் பண்ணிடும், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இனஃப் டு ஆன்சர் தட் கொஷின். தேர்டு வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்தா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபோர்த்து வந்து 2மே சேர்த்தா கூட நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. அவ்வளோதான். இந்த 4 ஆப்ஷன் தான் டேட்டா சஃபிகசி ஃபுல்லாக. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 20 கொஷின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் குவான்ஸில் படித்த அதே டாபிக்ஸ் அண்ட் அதே லாஜிக்கல் ரீசனிங் சம்மந்தமாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ சிம்பிளாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா டேட்டா சஃபிகசியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் சிலது ரொம்ப ஆப்வியஸாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் உங்களுக்கு இந்த குவான்ஸில் நான் அதனால தான் சொன்னேன் உங்களை வீடியோ பார்க்க சொன்னேன். ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் அந்த ஒரு சொல்யூஷன் எப்படி போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ஈவன் தோ அந்த ஃபார்முலாவே மறந்துட்டால் கூட இந்த டேட்டா கிவன் டேட்டா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்மளால் சால்வ் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். பட் ஃபார்முலா தெரியாது. ஸோ டேட்டா சஃபிகசியில் அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இந்த டேட்டா வந்து ஸ்டேட்மெண்ட் ஏல இருக்கும், இல்லைனா ஸ்டேட்மெண்ட் பியில் பிரித்து கொடுத்ததும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கேட்குறது எப்படி இருக்குன்னா, இந்த இதை வந்து சால்வ் பண்ணால் எதை வச்சு சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது டேட்டா ஸ்டேட்மெண்ட் 1 போதுமா, இல்லை ஸ்டேட்மெண்ட் 2 2 சேர்ந்து டேட்டாவும் சேர்த்து வச்சா நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சால் போதும். நமக்கு இதை சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஜஸ்ட் இதை ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சால் மட்டுமே போதும். நம்ம ஈஸியாக அந்த இதில் மார்க் பண்ணிடலாம். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு 1 to 1.5 minutes ஆகுதுன்னா இந்த டேட்டா சஃபிகசியில் ஜஸ்ட் நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே நம்ம டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் நாங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் டேட்டா சஃபிகசியில் வந்து நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக படிச்சிருந்த விஷயம் தான் உங்களுக்கு கேட்பாங்க. சீக்கிரமாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை விட ரொம்ப ஈஸியான டாபிக் இருக்காது. ஈஸியாக வெல் ஸ்கோரிங் ஒரு டாப்பிக்கே இருக்காது. ஸோ அதனால் வெறும் லாஜிக்கல் ரீசனிங் மட்டுமே யூஸ் பண்ணி டேட்டா சஃபிகசியில் நிறைய நீங்கள் சால்வ் பண்ணலாம். நீங்கள் வந்து உட்காந்துட்டு நிறையா குவான்ட்ஸ் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. லாஜிக்காக திங்க் பண்ணாலே நிறையா டேட்டா சஃபிகசி வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். டிப் நம்பர் 6, டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் டஃப் டாபிக்ஸ். ஓகே, அதாவது ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு முட்டியும் போதே அதை படிக்கணுன்றத முயற்சி நீங்கள் செய்ய வேணாம். டான்சர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாமினேஷன். ஸோ அதில் எப்படின்னா நீங்கள் வந்து 100% நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். டஃப்பான கான்செப்ட்டும் நீங்கள் போய்ட்டு ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப டஃப்பான டாபிக்ஸ் எதாவது இருக்குன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு, இல்லை அதை நீங்கள் பேசிக்காக இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு மீதிலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் ஈஸியாக இருக்க டாபிக்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் போதும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணி அதிலே டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஈஸியான கான்செப்ட் வந்து டக்குன்னு அதை படித்து அதை நிறைய கவர் பண்ணுறதுக்காக பாருங்கள். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஸோ நியூ டாபிக்ஸாக பாருங்கள். அது எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னா பேசிக் விஷயம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டேட்டா சஃபிகசி நம்ம மற்ற இதை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிப் நம்பர் 7, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆப்வியஸ்லி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குன்னு தெரிஞ்சுதான் இருந்திருக்கும். பட் எந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் தெரியாத கொஷினை சுத்தமாக ஆன்சரே பண்ணாதீங்க. அதை நீங்கள் வந்து ரிஸ்க்கே எடுக்காதீங்க.
ஏன்னா அது ரிஸ்க்குக்கு வந்து அது ஒர்த் இல்லை. ஓகே, டோன்ட் ரிஸ்க் இட், இட் டசன்ட் ஒர்த் இட். ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு சுத்தமாக தெரில அப்படின்னும் போது நீங்கள் லக்கில் நீங்கள் கேம்பிளிங் ஆடுற மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் லக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அது ஒர்க் அவுட் ஆகலை, ராங் ஆன்சர்னால் உங்களுக்கு தேவையில்லாமல் நெகட்டிவ் மார்க்கிங்கில் மார்க்ஸ் தான் போகும். ஸோ நீங்கள் கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலாம், பட் இந்த மாதிரி சுத்தமாக எதுவுமே தெரியாமல் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ அது எப்படி கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலான்றது பார்க்கலாம். டிப் நம்பர் 8, எப்படி கேல்குலேட்டடாக ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ டான்செட் எக்ஸாமை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வந்து எவ்ரி 3 ராங் ஆன்சர்ஸ்க்கு ஒரு மார்க்கை மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறனால நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு விகில் ரூம் இருக்கும், கொஞ்சம் நீங்கள் வந்து கெஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் வந்து கேல்குலேட்டடாக ரிஸ்க் எடுக்க முடியும். லெட்ஸே எக்ஸாம் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட்லாம் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க, அப்புறம் ஈஸியான கான்செப்ட்டுக்கு மற்ற வேர்பல் செக்ஷன் இதில் போனாலும் அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அட்டன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 50 மார்க் கிட்ட வந்து நீங்கள் எழுதிருக்கீங்க. 50 கரெக்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் அதில் 40 to 50 கிட்ட நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்க, அத்தனை அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம் 50. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்குறீங்கன்னா, சரி சில கொஷின்ஸ் வந்து நம்ம முன்னாடி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம். ஏன்னா பிகாஸ் அது டைம் கன்சியூமிங்கான ஒரு கொஷின்ஸாக இருக்கும், கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்திருப்போம். ஸோ அந்த கொஷின்ஸை மறுபடியும் போய் விசிட் பண்ணுங்கள். பேலன்ஸ் வந்து உங்களுக்கு டைம் வந்து எப்படி ஒரு 30 to 45 மினிட்ஸ் இருக்கிற டைமில் அதை போய் விசிட் பண்ணுங்கள். ஒரு 10 to 20 மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஓரளவு சால்வ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா நீங்கள் எழுதிடலாம். 10 கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆன்சர் பண்ண முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் வந்து ஒரு 40 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 40ல் 20 கொஷின்ஸ் உங்களுக்கு சுத்தமாக என்னன்னே தெரியாது. லைக் 20 கொஷின்ஸ் எந்த மாதிரினா அதில் அந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை சால்வ் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஃபுல்லாக பியூர் லக்காக இருக்கும். ஸோ அந்த 1:4 ரேஷியோன்னு இருக்கலாம். 4 இதில் எதுவுமே தெரியாது, லக் இருந்தால் 1 கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு இருக்கும். அதை 100% அட்டனே பண்ணாதீங்க, விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணலாம்னா ஒன்று ரூல் அவுட் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆன்சர் வந்து அதில் ஒரு ஆப்ஷன் வந்து கன்ஃபார்மாக நமக்கு தப்புன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி என்ன பண்ணுவோன்னா அந்த ஆப்ஷனை நம்ம பண்ணிவிட்டு 3:1 அப்படின்ற ஒரு ரேஷியோவில் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸும் அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணிடாதீங்க. ஸோ அதை விட்டுட்டு சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 to 20 கொஷின் ஆச்சு உங்களுக்கு 50-50 சான்சஸ் இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணலாம். அது எந்த மாதிரினா உங்களுக்கு 50-50 சான்சஸ் இருக்குது, அதில் ஒரு 60-70% இந்த ஆன்சராக இருக்குது, எனக்கு சான்ஸ் இருக்குது, எனக்கு தோணுது, ஒரு ஹன்ச் இருக்குது அப்படின்னு தோணுதுன்னா அதை ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி 100% உங்களுக்கு மீதி 2 ஆன்சர் கன்ஃபார்மாக தப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் இந்த 50-50 சான்சஸை நீங்கள் எடுக்க போகணும். அது தெரியாமல் உங்களுக்கு இருக்குன்னும் போது அப்போ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி வந்து இன்னும் அதிகமாகிடுது. ஸோ அதனால் ரிஸ்க் உங்களுக்கு அதிகமாகிடுது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் போகாதீங்க. 50-50 சான்சஸ் இருக்குன்னா மட்டும் அதை நீங்கள் போகலாம். அது எத்தனை போகலாம் அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 50-50 ரேஷியோ ஏன் எடுக்க சொல்கிறேன், ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம எப்படி ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறேன்னா, ஒரு 15 மார்க்ஸ் நீங்கள் வந்து தப்பாகவே எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 20 கொஷின்ஸில் 5 கொஷின்ஸ் வந்து நீங்கள் கரெக்ட் ஆன்சர் பண்ணிங்கன்னா அது அப்படியே நெகேட் ஆகிடும், அதுவே ஈக்குவல் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஒரு 7 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அடிஷ்னலாக 2 மார்க் வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 2-3 மார்க் கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும்ல. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம், கால்குலேட் பண்ணி ஒரு 50-50 சான்சஸ் இருக்கும் போது ரிஸ்க் எடுக்கலாம். அதுவும் யார் எடுக்கலாம் அந்த ரிஸ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் எக்ஸாமில் எல்லாம் எழுதி முடிச்சிட்ருக்கீங்க, ஒரு 50 கொஷின்ஸ் நான் கன்ஃபார்மாக எனக்கு கரெக்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக ரிஸ்க் எடுங்க. ஏன்னா நீங்கள் டான்செட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50லேருந்து ஒரு 60 மார்க் எடுத்துட்டிங்கனாலே 99% வருது. நீங்கள் தேவையில்லாமல் தப்பாக ஆன்சர் பண்ணி உங்கள் பர்சன்டேஜ் நீங்கள் இன்னும் குறைச்சிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஒரு 50லேருந்து 55 கிட்ட எடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. அதிகபட்சம் ஒரு 5-10 கொஷின் அது மட்டும் நீங்கள் 50-50 சான்சஸ்லேயும் ரொம்ப உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹன்ச் இருக்கும் அப்படின்றது மாதிரி ஒரு 5 to 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம், நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு விகில் ரூம் இருக்குது. இதுவே வந்து ஒரு 60 கிட்ட மேலெலாம் எடுத்துருக்காங்கன்னா அவங்க ஆப்வியஸ்லி எழுதியே தேவையில்லை, அதுக்கு மேலே அவங்க ஆன்சர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் ஸ்டில் அந்த 60லேயும் 1-2 கொஷின் நம்ம தப்பாக விட்ருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு 4-5 கொஷின் அவங்க வந்து 50-50 சான்சஸை டேக் பண்ணலாம். யார் வந்து 15 to 20 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டான்செட்டில் வந்து அவங்க எழுதுனதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 45 மார்க்ஸ் அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 to 95% கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஸோ அதை தாண்டி அவங்க எடுக்கிற காலேஜஸ்க்கு வந்து ஒரு 98% வேணும், 99% வேணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பட் அவங்களால இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஒரு 90-95 தான் நமக்கு இருக்குது, லக் இருந்தால் தான் அவ்வளோ கிடைக்கும். ஸோ அப்படி வந்து அவங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது. கன்ஃபார்மாக அந்த வருஷம் கட் ஆஃப் வந்து கம்மியாக வருமானு சொல்லி கெஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா இந்த விகில் ரூமை யூஸ் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 10 to 15 கொஷின்ஸ் அவங்க அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதிகபட்சம் 20க்கு மேலே பண்ணாதீங்க. 20 வரைக்கும் அவங்க அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா
ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 கொஷின்ஸ் அவங்க வரும்போது அவங்களோட மார்க்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 40லேருந்து ஒரு 45 to 47 கிடைக்கும். ஸோ அப்படி வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க நினச்ச அந்த காலேஜை லைக் பிஎஸ்ஜி ஆர் எஸ்எஸ்என், அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஸோ இந்த மாதிரி சில காலேஜஸ் எல்லாம் அவங்க கெஸ் பண்ணுற காலேஜஸ் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அந்த ரிஸ்க் எடுத்து அதை பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு 40 ரேஞ்சில் மார்க் உங்கள் எக்ஸாமில் எழுதும் போது தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து 99% எடுத்து நான் ஃபுல்லாக ரேங்க் ஒரு டாப் 100க்குள்ளே வரணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க் அதிகமாக எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருப்போம், ஒரு காலேஜ் ஐடியா இருக்கும், அந்த இதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் பாருங்கள். அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. இல்லை அது எடுக்க முடியாது, நான் இந்த ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னும் போது நீங்கள் தைரியமாக ரிஸ்க் எடுங்க. பிகாஸ் யூ ஹேவ் நத்திங் டு லூஸ். ஓகே, பிகாஸ் நீங்கள் அதை பிளான் பண்ணியிருக்கீங்க, அதுதான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, வேறு போகிறதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இதுதான் பண்ணி ஆகணும், வேறு எதுவும் இல்லை. பிகாஸ் இப்போ பிஎஸ்சியில் போகிறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா உங்களுக்கு எய்தர் ஆர் ஆப்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு மார்க்கில் போகல அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் நீங்கள் ஃபுல் ரிஸ்க்கு நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா மேனேஜ்மெண்ட்டில் போய் சேர்ந்துப்பேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ நான் அப்படி தான் எடுத்தேன். சரி, எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு எம்பிஏ பண்ணணுன்னு ஆசை, பட் அதுக்கு 99% வேணும். ஸோ நான் எழுதுனது வந்து ஆல்மோஸ்ட் நான் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு ஒரு 40 to 45 ரேஞ்ச் தான் நான் யோசித்தேன். நான் வந்து அடிஷ்னலாக கொஷின்ஸ் எழுதினேன். இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தனால எனக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்துச்சு. இந்த மார்க்ஸ்னால எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 99% கிட்ட வந்திருக்கு. ஸோ இதனால எனக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் இப்போ என்ன வரும் அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நான் வந்து ஒரு பார்ட் டைம் எம்பிஏ தான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து பார்ட் டைம் எம்பிஏக்கு தேவையான மார்க்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதனால் அந்த சீட்ஸ் எனக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன காலேஜ் என்ன சீட் மாதிரி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ரொம்ப போட்டுட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் திங்க் அபவுட் தட், லைக் இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லி இல்லை. ஸோ நமக்கு நிறையா ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இது கிடைக்கலாம் நமக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஸோ நிறைய பேக்கப் பிளான்ஸ் இருக்கும், நிறையா ஆல்டர்னேட்டிவ்ஸ் யோசிச்சு வச்சுக்கோங்க. நானும் வந்து சில பேக்கப் பிளான்ஸ் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் லக்கிலி எனக்கு இதுவே கிடச்சிட்டனால ஸோ நான் இதில் அப்படியே ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பேக்கப் பிளான்ஸ் என்ன அப்படின்றதுலாம் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இதுக்கு அடுத்து தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பார்த்தது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் தி சேனல் வில் பி மோட்டிவேஷனல். இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மறந்துடாதீங்க. ஒரு எவ்வளோ பெரிய நல்ல கிரிக்கெட்டராக இருந்தாலும் அந்த பிச் எப்படி இருக்குது, கிரவுண்ட் எப்படி இருக்குது, வெதர் எப்படி இருக்குது, அந்த ஆப்போனன்ட் போட போகிற பால் என்னன்னு சொல்லி அவங்களால அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து அவங்களால அது முன்னாடியே ஜட்ஜ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் அவங்க நினச்ச செஞ்சுரி அவங்களால அடிக்க முடியும், அவங்களால அது வின் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்னன்னே தெரியாத ஒரு போட்டியில் போய் கலந்துட்டு அது எப்படி ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் எந்த எக்ஸாம் வேணால் எடுத்துக்கோங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம், கேட்டு, மேட்டு, ஜிமேட்டு, டான்செட்டு, அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அது எப்படி செயல்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு ப்ரீவியஸ் இயர் ஒரு 3 கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க, அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு இனஃப் ஐடியா நாலேஜ் கிடச்சிடும். உங்களுக்கு எது ஸ்ட்ராங் இருக்குது, எது வீக் இருக்குது, எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், எதெல்லாம் நம்ம ஸ்கோர் பண்ணலாம், அந்த எக்ஸாம்ஸுக்கான கட் ஆஃப் என்னன்னு பாருங்கள், எவ்வளோ மார்க் எடுத்தால் என்ன கட் ஆஃப் வருது அப்படின்றத பாருங்கள். ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். நம்ம 100 மார்க்ஸ்க்கும் ஃபுல்லாக எழுத வேணாம், அதில் நம்ம இவ்வளோ மார்க்ஸ் எடுத்தாலே நமக்கு இந்த பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது டாபிக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, நீங்கள் 100% எல்லா டாபிக்ஸும் படுத்து கவர் பண்ணணும்னா நீங்கள் எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இருக்கிற எல்லா டாபிக்ஸுக்கான பேசிக்ஸ் நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்க்குறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு எல்லா டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின்ஸும் நீங்கள் எப்படி அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுன்னு வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் மூலியமாகவே உங்களுக்கே தெரியாமல் அந்த வீடியோஸ் மூலியமாகவே உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த கொஷின் இப்படி தான் இருக்குது, இந்த கொஷின் வந்து இப்படி இருக்குது, இந்த கொஷினை இப்படி ஆன்சர் பண்ணணும், இந்த கொஷினுக்கு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ண இந்த கொஷின் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். ஸோ தட் ஈவன் தோ உங்களுக்கு எக்ஸாமில் அந்த கொஷினை நீங்கள் மறுபடியும் பார்த்தாலும் அதுக்கு உங்களுக்கு ஃபார்முலாவே தெரியலனாலும் உங்களால் ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்க முடியும், உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். லாஜிக்கலாக சிலது திங்க் பண்ணலாம். சில கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியும் பார்க்கறக்கு, ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும். அதை நீங்கள் லாஜிக் யூஸ் பண்ணால் ஒரு செகண்டில் டக்குன்னு சால்வ் பண்ணுறதா இருக்கும். ஆனால் கேட்டதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணி கொண்டு வந்து அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி லைக் அது பார்க்குறது வந்து ரொம்ப பெருசாக போகும். ஆனால் லாஜிக்கலாக திங்க் பண்ணால் டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் இருக்கும். இந்த லாஜிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து டேட்டா சஃபிகசி. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த கொஷின் பேப்பர் ஒரு 3 கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு எல்லா வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸும் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிடும்.
இந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகணும், டேட்டா சர்டிஃபிகேசியில் ஈவன் தான் உங்களுக்கு ஆன்சரே தெரிலனாலும் அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு அதை சால்வ் பண்ண முடியுமா முடியாதான்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணி அழகாக டேட்டா சர்டிஃபிகேசியில் நீங்கள் மார்க்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராது, படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸில் பேசிக்காக இருக்கிறது பார்த்துக்கோங்க. அதில் வந்து மேஜர் அசம்ப்ஷனும் சரி, மேஜர் அப்ஜெக்டிவும் சரி, இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு சில வீடியோஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அதுலேருந்து வந்து உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு 4 கொஷின் 5 கொஷின் கிடச்சா கூட உங்களுக்கு அது போனஸ் மார்க்ஸ் தானே. ஸோ அதையும் வேஸ்ட் பண்ணணும். அது மாதிரி எல்லா டாபிக்ஸ்லையும் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கஷ்டமாக கொண்டு போயிட்டு அதை டஃப்பாக படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சம் சிம்பிளாக லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணிங்கனாலே கிளியர் பண்ணலாம். நீங்கள் பர்டிகுலர் டாப்பிக்கில் இன்டெப்த்தாக நீங்கள் ரொம்ப நிறைய வீடியோஸ் பார்த்து படித்து இது பண்ணி அதில் நாலேஜ் வளர்த்துக்கிறத விட ஒரு 5-6 கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓவரால் நாலேஜ் அதிகமாக வளர்ந்துடும். ஸோ நீங்கள் ரொம்ப முட்டி மோதி ஒரு டாப்பிக்லேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எல்லாத்தையும் படித்தீங்கன்னா போதும். ஒரு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கூட நீங்கள் 2 கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கனாலே நீங்கள் மோர் தென் இனஃபாக நிறைய கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் கிடச்சிரும். அண்ட் லாஸ்ட் டிப் ஆஃப் திஸ் டே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எந்த கொஷினும் நீங்கள் போய்ட்டு அப்படியே எழுதிட்டே இருக்கும் போது திடீர்னு அதிலேயே மாட்டிக்கிட்டீங்கன்றதுக்காக அதில் ரொம்ப நேரம் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் கடைசியாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு டைம் பத்தாமல் போயிடும். ஸோ அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மேஜர் உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த சைடை நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு குவான்ஸ் கரெக்டாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குவான்ஸ் சைடில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குவான்ஸ் ஆரம்பிங்க, அதை முடிச்சு டேட்டா சர்டிஃபிகேசி போங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷில் ஜென்ரலாக ஆன்டனம்ஸ் சினானிம்ஸ் இதெல்லாம் இருக்குமா அந்த கிராமர் செக்ஷன் அந்த சைடை முடிங்க. அதை முடித்தோடனே சிங்கிள் பேராகிராஃபாக கொடுத்து கீழே காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேராகிராஃப் பேஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். சிலது ஒரு கதை மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை லாஜிக்கலாக திங்க் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் வந்து அதில் பேசிக்காக இருக்குது. ஏன்னா அது வந்து எதுக்கு நான் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸை லாஸ்ட்டாக பார்க்க சொன்னேன்னா ஆப்வியஸ்லி 2-3 பக்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை அத்தனையும் படித்து நீங்கள் முடிக்கிறதுக்குள்ள டைம் வேஸ்ட் டைம் முடியறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு டைம் இருக்கும் போது அதை பண்ணுங்கள். பட் இதே நீங்கள் வந்து வேர்பல் பர்சனாக இருக்கீங்க, குவான்ஸ் கம்மியாக தான் வரும். லைக் இப்போ நான் வந்து ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் எடுத்தோடனே பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் தான் நான் போனேன். ஸோ அதை நான் வந்து நல்லா தியரியை புரிஞ்சுக்கிட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கொஞ்சம் டயர்டாக இருக்காது. எனக்கு வந்து வேர்பல் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போனதே பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் தான் போனேன். அந்த பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன கொஷின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸில் ஒரு 20 கொஷின்ஸில் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 17 கொஷின்ஸ் கரெக்ட் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸில் வந்து எனக்கு நிறையா மார்க்ஸ் வந்துச்சு. பட் அதுக்கு நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும். இதுவே நான் வந்து என் காம்ப்ரிஹென்சிவ்லாம் வந்து நான் இப்போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதனால எனக்கு காம்ப்ரிஹென்சிவில் வந்து 2-3 இது எனக்கு தேவையில்லாமல் மார்க் தான் போச்சு. எனக்கு வந்து அதில் மார்க்ஸ் எனக்கு கிடைக்கல. பட் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். ஸோ உங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்தோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அதனால் எனக்கு எப்பயுமே வந்து ஒரு பர்டிகுலர் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறத விட ஜென்ரலாக உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு தோணும். உதாரணத்துக்கு பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸில் வந்து 4 ஆப்ஷன் தான். அது 4 ஆப்ஷனில் அது எது வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க சொன்னால் நீங்கள் கொஞ்சம் இது டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் சின்ன லாஜிக்ஸ் லூப் ஹோல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி டேட்டா சர்டிஃபிகேசி நீங்கள் ஆன்சர் தெரியணும்னு அவசியம் இல்லை, இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று தான்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த 2 ஆப்ஷனை நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சுருந்தேன். நான் இங்கிலீஷை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் முடிச்சுட்டு பேராகிராஃப் முடிச்சுட்டு அப்புறம் இங்கிலீஷ் பின்னாடி போனேன். அதை சினானிம்ஸ் ஆன்டனம்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் குவான்ஸே வந்தேன். குவான்ஸ் வந்தவொடனே எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் எழுதினேன். ஈஸியாக லாஜிக்கல் ரீசனிங்லாம் இருக்கும், அதெல்லாம் எழுதினேன். அதை முடித்த உடனே நான் டேட்டா சர்டிஃபிகேசி போனேன். டேட்டா சர்டிஃபிகேசி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதினேன். இதில் என்னென்னா நான் டேட்டா சர்டிஃபிகேசி எழுதும் போது சில கொஷின்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு, கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு விட்டுட்டேன். பட் அந்த எக்ஸாமில் ஆக்சுவலி என்னென்னா எக்ஸாம் முடிச்சிட்டோன்னு நான் கண்டுபிடிச்சேன். அந்த கொஷினுக்கான ஆன்சரே நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டில் எனக்கு டக்குன்னு திங்க் பண்ண முடியல. ஸோ அதுதான் ஆப்வியஸ் ஆன்சரே. ஸோ இதுக்கு வந்து என்னன்னு சொல்லி டிசைட் பண்ண முடியாமல் ஒரு கொஷினுக்கு வந்து ஒரு ஆன்சர் கேட்குறாங்க, இதுவான்னு பார்க்க சொல்கிறாங்க. என்னால் அந்த ஆன்சர் பர்டிகுலராக ஒரு ஆன்சர் டிசைட் பண்ண முடியல. என்னடா அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கே, மேபி கொஷின்
கொஷின் தப்பாக கேட்டிருக்கலாம், நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டேன். பட் அந்த கொஷினுக்கான ஆன்சர் அதுதான். அது வந்து எது நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் டி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் வந்து கிவன் டேட்டா கரெக்டாக இல்லை அப்படின்னு தான் அதில் இருக்குது. பட் என்னால் வந்து அதை டக்குன்னு அதை இன்டர்பிரேட் பண்ண முடியல. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தனால நான் அதை ஸ்கிப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. பட் அது வந்த உடனே யோசித்தேன். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு இந்த ஃபீட்பேக் எடுக்க சொன்னேன்னா, இப்போ இந்த ஃபீட்பேக்லாம் எனக்கு யூஸ் ஆகி அடுத்த எக்ஸாமில் நான் இதை வரை நல்லா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த எக்ஸாமில் வந்து நான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணலை. நான் வந்து உங்களுக்கு எது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு போனீங்கன்னா தான் உங்களால் கம்மியான டைமில் நிறைய கரெக்ட் ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். லாஸ்ட்டாக ஒரு போனஸ் டிப் இருக்குது. சேனலில் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த போனஸ் டிப் கிடைக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100% எல்லா ஆன்சரும் எழுதணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு யாருமே வந்து இந்த மார்க்கில் வந்து அதிகபட்சமே 99.99% எடுக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா 50 to 60 மார்க் அந்த ரேஞ்சில் தான் எடுப்பாங்க. அதிகபட்சம் போனால் ஒரு 17 வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ யாருமே 100% எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் புத்திசாலித்தனமாக ஜஸ்ட் ஒரு 70 கொஷினுக்கு நீங்கள் எழுதுனீங்கனாலே போதும், நீங்கள் 99% கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் 100 கொஷின் நான் எழுதணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, மறந்துடாதீங்க. தெரியாத கொஷின் எழுதக்கூடாது, தெரிஞ்ச கொஷின் ஃபஸ்ட்டு எழுதணும், கரெக்டாக இருக்கிறது தான் எழுதணும். சுத்தமாக அதெல்லாம் எழுதக்கூடாது. 3:1 ரேஷியோவில் உங்களுக்கு டவுட் இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குன்னா எழுதாதீங்க. வெறும் 50-50 சான்சஸ் இருக்குன்னா உங்களுக்கு மார்க்கும் நீங்கள் கம்மியாக தான் எடுத்திருக்கீங்க, வேறு வழியில் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா மட்டும் ரிஸ்க் எடுங்க. ஆல்ரெடி நான் 50 to 60 மார்க்கில் இருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப எடுக்காதீங்க. ஒரு 4-5 கொஷின் மட்டும் எழுதுங்க, அது போதும். அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. பட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் நான் என்னென்ன வேறு பேக்கப் ஆப்ஷன்ஸ் என்னென்ன வச்சுருந்தேன், என்னென்ன பண்ணலாம், வேறு என்ன MBA பண்ண முடியும், நான் அதை தாண்டி எப்படி கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், என்னென்ன காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிட்டனால என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் கரெக்டாக வந்து இந்த எக்ஸாமுக்கு நான் எப்படி டான்சர்ட் எக்ஸாம் எழுதுனேன், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நான் யூஸ் பண்ணேன், எவ்வளோ மார்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், என்ன பண்ணியிருந்தேன், அந்தந்த சிச்சுவேஷனில் என்னென்ன பண்ணேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு இதில் டைம் பத்தலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் நான் அதை வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் டான்சர்ட் எழுதுன எக்ஸ்பீரியன்ஸும் நான் எப்படி இதை இது பண்ணேன் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த 10 ஸ்டெப்ஸும் அல்ல கடைசியாக சொன்ன ஸ்டெப்பையும் சேர்த்து இந்த 11 ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து உங்களோட எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் கரெக்டாக இதை யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த எக்ஸாமில் ஈஸியாக நீங்கள் 99% எடுக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.